அன்புள்ள சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு ஒரு அருமையான அமல் பாருங்கள். அந்த அமலை நாம செஞ்சா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கும் சுவர்க்கத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் மரணத்தை தவிர வேறு எந்த ஒரு தடையுமே அல்லாஹ் வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான அமலை நம்முடைய நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு சுவர்க்கத்திற்கு நான் போக வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கணக்கே இல்லாமல் நான் போகணும்னு சொல்லி இன்னைக்கு ஆசைப்படாதவர்கள் யாராவது உலகத்தில் இருப்பாங்களா? ஆசைப்படாதவர்கள் யாராவது ஒரு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருப்பாங்களா? எல்லாருமே ஆசைப்படுறது என்னங்க? நான் கேள்வி கணக்கே இல்லாமல் நாளை மறுமையில நான் சுவர்க்கத்திற்கு போக வேண்டும். இதுதான் நம்ம ஆசைப்படக்கூடிய வார்த்தைகள். அப்ப அன்பார்ந்தவர்களே, அதான் சொல்றாங்க, வெறும் இந்த அமலை நீங்க செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் டைரக்டா உங்களை சுவர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான். நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையான விஷயங்கள். அவர்கள் வெறுமென்றே ஒரு கட்டுக்கதைகளாகவோ அல்லது வெறுமென்றே சில வார்த்தைகளாகவோ ஏதோ ஒரு போன போக்கில் வார்த்தைகளாகவோ நம்முடைய நாயகம் சொல்லவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாயகத்தின் அவர்களுடைய நாவின் மூலமாக வந்த எல்லா வார்த்தைகளும் நம்முடைய மௌத்து வரைக்கும் கியாமத்து வரைக்கும் அந்த வார்த்தைகளின் மீது நம்ம ஈமான் கொள்வது, அது அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் பொறுப்பாக கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது என்ன அமல் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இலகுவாக சொல்கிறார்கள் பாருங்கள். ஒவ்வொரு ஃபரதான தொழுகைகளுக்கு பிறகு நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு வாருங்கள். ஆயத்துல் குர்சி இன்னைக்கு நமக்கு யாருக்காவது தெரியாம இருக்கும் அன்பார்ந்தவர்களே? அப்படி தெரியாதவர்கள் ஒரு கால் 3வது ஜுஸுவில் முதல் சஃபாவில் அந்த ஆயத்து இருக்கும். வெறும் ஒரே ஒரு ஆயத்து கொண்ட ஒரு வசனம் தான். ரொம்ப இலகுவான வழிகள் பாருங்கள் சுவர்க்கத்திற்கு போகுவதற்கு. அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இது போல வாய்ப்புகளை நம்ம தவற விடக்கூடாது. தவற விட்டோம்னு சொன்னால் நாளை மறுமையிலே நாம தான் கை செய்யப்படுவோம். அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு மணி நேரத்தை நாம் அவகாசமாக நாளை மறுமையிலே நாம் கேட்போம். அல்லாஹு தஆலா ஒரு நொடி கூட நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டான். ஏன்னு சொன்னா நம்முடைய டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் இருக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் முறையாக நாம் அமல் செய்து வர வேண்டும். அதான் சொல்றாங்க, ஒவ்வொரு ஃபரதான தொழுகைகளுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை நீங்கள் தொடர்படியாக மௌத்து வரைக்கும் ஓதிட்டு வந்தால் நாளை மறுமையில நீங்கள் சுவர்க்கத்திற்கு போகுவதற்கு மரணம் மட்டும் தான் தடையாக இருக்கும். மரணம் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் டைரக்டா உங்களை சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்பி விடுவான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய வாழ்நாளிலே இது போல அமல்களை நாம் கேட்டு அனைவர்களும் ஆயத்துல் குர்சியை ஓதி அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கணக்கே இன்றி நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுவர்க்கவாசிகளாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.